सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्शिवो तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। अघोरेभ्यो घोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वशर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः। वामदेवा नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरणाय नमो बलविकरणाय नमो बलाय नमो बलप्रवथनाय नमः सर्वभूतदमनाय नमो मनोन्मनाय नमः। सद्यो जातं प्रपद्यामि सद्यो जाताय वै नमो नमः। भवे भवेनादि भवे भवस्वमा भवोद्भवाय नमः। नमो वक्किरिकेभ्यो देवानागमृतदेभ्यो नमो विक्षीणकेभ्यो नमो विचिन्वत्केभ्यो नमः निर्हतेभ्यो नमः आमीवत्केभ्यः। अस्मिन् हत्यर्णवे अन्तरिक्षे भवादि वेदागं सहस्रजोजने वधन्वानि तन्मसि। तनोरघोरा पापकाशिनी अजानस्तनुवासन्तमया गिरिशन्ता अध्यवोचदधिवक्ता प्रथमो देव्यो विडगे अहेयश्च सर्वान् भजन् सर्वाश्च जानुधान्यः त्र्यम्बके यजामहे मुगन्धिर्पुण्यवर्धनम् उर्वारुकविवबन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சோலைமலை ஆண்டவருக்கு சோலைமலை ஆண்டவருக்கு சோலைமலை ஆண்டவருக்கு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய். அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இப்போது நம்முடைய ராஜகோபுரத்திலே திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த முதல் தேதி தொடங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்றைக்கு இதோ இந்த இனிய காலை வேளையிலே மிக இதமான சூழலிலே முருகப்பெருமானுடைய திருவருளினாலே ராஜகோபுரத்திலும் அதே சமயத்திலே ஏக காலத்தில் நம்முடைய பிரதான கருவறைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய திருக்கோபுரத்திலேயோ திருக்குட நன்னீராட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழவதிர்ச்சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு நேரில் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம். எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, என் கண் வருக, எனது ஆரோக்கியர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசே வருக, முளை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவர் இள வஞ்சி மருவும் அழகா நீ வரவேண்டும் என்று அருணகிரியார் பாடினாரே, அந்த முருகப்பெருமானை கும்பாபிஷேகத்தின் வழியாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் வழியாக நாம் இங்கே அழைத்திருக்கிறோம். நமக்கெல்லாம் அருள் செய்வதற்காகவே இருக்கக்கூடிய நம் சொந்த கடவுள் கந்த கடவுள் முருகப்பெருமானுடைய அருளால் நாம் இன்றைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். கும்பாபிஷேகம் பார்த்தால் நிறைய சிறப்புகள் உண்டு. ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக சொல்கிறார். பூம்பாவைக்காக பதிகம் பாடுகிற போது ஞானசம்பந்த பெருமானை பற்றி தெய்வச்சேக்கிழார் சொல்கிறார். ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தூக்கும் கானத்தின் எழு பிறப்பை கண் கழிப்ப கண்டார்கள் என்று தெய்வச்சேக்கிழார் பாடுகிறார். அந்த ஞானசம்பந்த பெருமான் மட்டிட்ட என்று தொடங்குகிற பதிகம் பாடுகிற போது பூம்பாவையை பார்த்து ஐப்பசி ஓடனால் காணாதே போதியோ பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்றெல்லாம் பாடிக்கொண்டே வந்தவர் கும்பாபிஷேகம் பார்க்காமல் போகலாம்
இந்திராஜாய சஹஸ்ரயுகே அக்னிர்விப்ராட்டிபுஷனः வாதுஷ்வேதசி கத்ருகः संवत्सरो विढोवर्णैः नित्यास्तेन जरास्तव சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோ திருக்குட நன்னீராட்டு விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய பக்தகோடி ஜெகத்போதிபதிக்கு மூலமாக நமஸ்தேஸ்து சுகாவஹாய சுப்பிரமணிய ப்ரஹஸ்பதே சுதாயா ஆஸ்யபத்மஜோனே கருணையை நாம் பெறுவதற்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகனுக்கு சோழமலை ஆண்டவருக்கு சோழமலை ஆண்டவருக்கு சோழமலை ஆண்டவருக்கு அரோகரா. விளக்கது நமச்சிவாயமே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுகிற அந்த தீபத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பக்தகோடி பெருமக்கள் தீபாராதனையை தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அங்க பாருங்க, கோபுரத்துக்கு மேலே கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போது பக்தர்களுக்கு அந்த தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. ஆன்மீக மெய்யன்பர்கள் அந்த தீபாராதனையை தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய முருகப்பெருமான் அருள்பாலிக்கக்கூடிய இந்த பழமுதிர் சோலையினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ பேர் நன்கொடை வழங்கி இருப்பீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள், வனத்துறையை சேர்ந்தவர்கள், காவல்துறை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு நன்றி. மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. முருகப்பெருமான நல்லா வேண்டிக்கங்க. மனசுல என்னென்ன குறைகள் இருக்கோ நிச்சயமாக முருகப்பெருமான் அதை நிவர்த்தி செய்து கொடுப்பார். வீட்டுல சீக்கிரமா மங்கள காரியம் நடக்கணும், நல்லபடியா திருமணம் நடக்கணும், நடந்த திருமணம் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும், நல்லபடியா குழந்தை பேரு வேண்டும், வீடு சொந்த வீடு அமையணும், உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்று உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானுடைய பாதத்திலே வையுங்கள். நிச்சயமாக நம்முடைய முருகப்பெருமான் நமக்கு வரம் தருவதற்காகவே இருக்கக்கூடிய அந்த கருணை கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள், காவல்துறை நண்பர்கள், மாவட்ட ஆட்சியர், பத்திரிகை நிருபர்கள், எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிக்க பாடுகிற அந்த பதிகத்திலே சொல்கிறார், பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய், கும்பாபிஷேகம் பார்க்காமல் போகலாமா பூம்பாவாய் என்று கேட்டவுடனே பூம்பாவை உயிர் பெற்று வந்ததாக தெய்வ சொக்கனார் எழுதுகிறார். நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையிலே இது போல கும்பாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். முருகனை வணங்கினால், கந்தர் அலங்காரம் படித்தால், முருகா என்று சொன்னால் முடியா பிறவி கடலில் புகார், முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள், அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள், திருநாமம் புகழ்பவரே என்றார். யாரெல்லாம் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்கிறார்களோ, முருகா முருகா என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு வறுமை இருக்காது, துன்பம் இருக்காது, பிறவி துயரம் இருக்காது. முருகப்பெருமான் துணையாக இருந்து காப்பான் என்று மிக அழகாக பாடுகிறார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மயில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்று நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். முருகனை வணங்கினால் வாழ்க்கையில் ஒருபோதும் தாழ்வு இல்லை, உயர்வு மட்டுமே, உயர்வு மட்டுமே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு,
பழனி முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, பழமுதிர் சோலை முருகனுக்கு, கந்த கடவுளுக்கு, கருணை கடலுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, முருகப்பெருமானுடைய 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலைமலை கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பக்தர்கள் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்படும். பொறுமையா இருங்க. உங்க எல்லாருக்கும் முருகனுடைய அருள் நிச்சயமாக உண்டு. குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க பத்திரமா பாத்துக்கங்க. உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணலாம். முருகப்பெருமான் நமக்கு ஓம் சரவண பவாய நமக. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுவாமி சுயம்புவாக தோன்றிய இடம்தான் சோலைமலை. 6வது படை வீடான சோலைமலையில மட்டும்தான் நமது முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதமா நமக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காள். எல்லா இடங்கள்லயும் சுவாமியை பார்த்திருப்பீங்க. இங்க சுவாமி இவ்வளோ அழகான சோலை வனத்துல முழுக்க முழுக்க மரங்கள், சோலைகள், ஒவ்வொரு உயிரினங்களும் சந்தோஷப்படும் வகையில, பறவைகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவாக இருக்கட்டும். ஒரு நிமிஷம். ஆன்மீக மெய்யன்பர்களே, பழமுதிர் சோலை கோவிலுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக நாம் எல்லோருமாக இங்கே கூடியிருக்கிறோம். கும்பாபிஷேகம் பார்ப்பது என்பது, பெருஞ்சாந்தி பார்ப்பது என்பது நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மதுரை மாவட்ட நிர்வாகத்தினர், இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர், காவல்துறை அன்பர்கள், பத்திரிகை நிருபர்கள், மிக சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த சிவாச்சாரிய பெருமக்கள், மிக சிறப்பாக திருப்புகளை பாடிய ஓதுவா மூர்த்திகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீக மெய்யன்பர்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், நம் முருகப் பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். முருகன் நிச்சயமாக நம் எல்லோருக்குமாக அவனுடைய அருளை அள்ளி தருவதற்காகவே இருக்கக்கூடியவர். இங்கே வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பழமுதிர் சோலைக்கு வந்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குன்னா, நம்முடைய பல வினைகள் தீர்ந்து போகும். கொஞ்ச நஞ்ச வினையா நம்மளாம் செஞ்சிருக்கிறோம். போன பிறவியில் செஞ்ச வினை, அதற்கு முந்தைய பிறவியில் செஞ்ச வினை, எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணலை கூட அள்ளிடலாம். ஆனா நாம எடுத்த பிறவி, அதுல செஞ்சிருக்கக்கூடிய அந்த கர்ம வினையெல்லாம் எண்ணி முடிக்கவே முடியாது. அப்படி நாம் செய்த அத்தனை கர்ம வினைகளையும் நீக்கி தரக்கூடிய, பழ வினைகளை நீக்கி தரக்கூடிய தலமாக இந்த பழமுதிர் சோலை கோவில் இருக்கிறது. மிக அழகாக நம்முடைய அருணகிரியார் பாடுகிறார். சந்தான புஷ்ப பரிமல கிண்கிணி முக சர்ணகில அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கரக போல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திரக்கலாப மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க வனசரோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்தைய வராசலன் குலிசாயுதத்து இந்திராணி மங்கில்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீல கிரீவ ரத்ன கலாபமயிலே தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த மயிலை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக வரக்கூடிய முருகப்பெருமான். எதுக்கும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற பயம்லாம் வேணாம். நமக்கு யாரு துணை? முருகன் தான் துணை. பயந்த தனி வழிக்கு துணை முருகன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். நீங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கும் போது 6 முகத்தோட முருகன் வந்துருவானா. நீ ஏன் பயப்படுற, நான் இருக்கேன் அப்படின்னு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு வேலோட முருகன் வருவானா. நெஞ்சில் ஒரு கால் நினைக்க 2 காலும் தோன்றும். ஒரு நிமிஷம் நீங்க முருகனை நினைச்சிட்டீங்கன்னா முருகன் உடனே ஓடி வந்துருவான். முருகா என
அவனை அழைத்தால் இத்தனை நன்மைகளும் கிடைக்கும் என்று முருகன் அருளால் நன்மை பெற்ற அருளாளர்கள் நமக்காக பாடி கொடுத்திருக்கிறார்கள். ஆன்மீக மெய்யன்பர்கள் மிக சிறப்பாக இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் தரிசனம் செய்தோம். முருகப்பெருமானுடைய அருளை நிறைய பெற்றுக்கொண்டு நாம் வீடு திரும்புவோம். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாவட்ட நிர்வாகத்தினர் அவர்கள், தீயணைப்புத் துறையினர், வனத்துறையினர், காவல்துறை அன்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், நிருபர்கள், நன்கொடையாளர்கள், அது ரொம்ப முக்கியம். தங்களுடைய உடல் உழைப்பை, பண உதவியை, நிதியை கொடுத்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக சிவாச்சாரிய பெருமக்கள் யாகசாலை அமைத்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிக சிறப்பாக திருப்புகள் பாடிய ஓதுவாமூர்த்திகளுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழமுதிர் சோலை முருகனுக்கு, கந்த கடவுளுக்கு, கருணை கடலுக்கு அரோகரா. இங்க எல்லாரும் வந்து நம்ம சோலைமலை முருகப் பெருமானுடைய கேக்கலையா தீர்த்தமா, தீர்த்தம் வந்து மக்கள் மேல படுற மாதிரி தெளிக்கணும். அதாவது வெளியே நிக்கக்கூடிய மக்கள் மேல தீர்த்தம் படல அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வெளியே நிக்கக்கூடிய பப்ளிக் மேல தீர்த்தம் படல அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ட்ரோன் மூலமாக தீர்த்தம் தெளிப்பவர்கள் தயவு செஞ்சு வெளியில நிக்கக்கூடிய மக்கள் மேலையும் படுற மாதிரி கொஞ்சம் தீர்த்தத்தை தெளிக்குமாறு மிக மிக தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெளியில ராத்திரியே வந்து இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேர் மேலையும் வந்து தீர்த்தம் படணும்னு ஆசைப்படுறாங்க. அத்தனை பேர் மேலையும் தீர்த்தம் படுவதற்காக நமது ட்ரோன் நண்பர்கள் கிட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ட்ரோன் மூலமா தீர்த்தம் தெளிக்கக்கூடியவர்கள் வெளியில இருக்க பப்ளிக் மேல தீர்த்தம் தெளிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மக்களே, இப்ப வந்து நம்ம சோலைமலை முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதமா நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து சுவாமி ரொம்ப சந்தோஷமா நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கடன் இருந்தாலும் இல்ல, இங்க சுவாமி வந்து சந்தோஷமா வள்ளி தேவசேனா சமேதமா எல்லாருக்கும் நான் நிம்மதியை கொடுக்கணும். யாரு வந்து என்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் அவங்களுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை வாரி வாரி வழங்கணும் அப்படின்னு சந்தோஷமா சுவாமி இங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அவருடைய இன்னைக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில எல்லாரும் வந்து கலந்துகிட்டத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மதுரை மக்களாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் இருந்து வந்த மக்களாக இருக்கட்டும், அனைவருமே ராத்திரியே வந்து இங்க வந்து தங்கி நம்ம சோலைமலை ஆண்டவனுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை பார்த்து ரசிச்சீங்க. இங்க சுவாமி வந்துருச்சு, ட்ரோன் வந்துருச்சு. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே ட்ரோன்ல தீர்த்தத்தை தெளிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சோலைமலை ஆண்டவனுக்கு, சோலைமலை முருகன் பெருமானுக்கு. ட்ரோன் வந்து இன்னும் வந்து பப்ளிக் பக்கத்துல போல அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பப்ளிக் பக்கத்துல போய் ட்ரோன் நண்பர்கள் தீர்த்தம் தெளிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ட்ரோன் ரொம்ப சிறப்பான வகையில வந்து எல்லாருக்கும் நீங்க தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பப்ளிக் எல்லார் மேலயும் படணும். நம்ம முருகப்பெருமானுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பக்தர்கள் மேலயும் தீர்த்தம் படுகிறது. அதற்காக நாம எல்லாரும் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு நீங்க கூப்பிடுதான் சுவாமி உங்களை நோக்கி ஓடி வருவார். வெற்றிவேல் முருகனுக்கு, சோலைமலை ஆண்டவனுக்கு, பழமுதிர் சோலை நாயகனுக்கு, வரம் கொடுக்கும் வள்ளலுக்கு, எம் குல தெய்வத்திற்கு. ட்ரோன் தீர்த்தம் தெளிக்கக்கூடியவங்க லெப்ட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் மேலயும் வந்து படணும். இந்த பக்கம் லெப்ட் சைடு பப்ளிக் இந்த பக்கமும் நிக்கிறாங்க. யாகசாலையை நோக்கி இருக்கக்கூடிய பப்ளிக் மேல தீர்த்தம் படல. வரும் கொஞ்சம் எல்லாரும் பொறுமையோட காத்துக்கிட்டு இருங்க. நம்ம முருகப்பெருமானுடைய வரும்
ட்ரோன் வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். நீங்க கூப்பிடுங்க, முருகனை கூப்பிடுங்க. அது வரலன்னா எங்க கேளுங்க, முருகனை கூப்பிடுங்க. முருகா எங்க மேலயே தீர்த்தப்படணும்னு கூப்பிடுங்க. ட்ரோன் நண்பர்களே, தீர்த்தம் தெளிக்கக்கூடிய ட்ரோன் நண்பர்களே, கொஞ்சம் யாகசாலையை நோக்கி இருக்கக்கூடிய நமது பக்தர்கள் மீது தீர்த்தம் படுறதுக்கு ஏதுவா நீங்க லெப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரைட் சைடு எல்லாம் போய் தெளிச்சாச்சு, இப்ப லெப்ட் சைடு வரணும். தீர்த்தத்தை ஃபில் பண்ணி கூட வந்து எல்லாருக்கும் தெளிங்க. இப்ப வந்து உங்களுக்கு எல்லாரும் வந்து தெளிப்பாங்க, இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வருவாங்க. நமக்கு நம்ம சோலைமலை நாயகனுக்கு வந்து மண்டல பூஜை பத்தி தெரியும். 48 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த மண்டல பூஜை நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. வருகிற ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை மண்டல பூஜைகள் நாளைக்கு காலையிலிருந்து துவக்கம். தொடர்ந்து நமது ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மண்டல பூஜை நடக்குது. ஜூலை 6 ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் மண்டல பூஜைகள் நடைபெறுகிறது. ட்ரோன் நண்பர்களே, நீங்க ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டீங்க, கொஞ்சம் ட்ரோன் வந்து தீர்த்தம் ஃபில் பண்ணி. ட்ரோன் நண்பர்களே, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, ட்ரோன் தீர்த்தம் ஃபில் பண்ணி லெப்ட் ஹேண்ட் சைடுல யாகசாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மேல தெளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.